அண்மைச் செய்தி. IPL 2026 சீசன் தொடங்குவதற்கு முன்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் தற்போது ரோ அட் 26 நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இதற்காக ரசிகர்கள் ஏராளமானோர் உற்சாகத்துடன் மைதானத்திற்கு படையெடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் மற்றும் தற்போதைய வீரர்கள் பங்கேற்கும் ரோரட் 26 என்கின்ற நிகழ்ச்சியை காண ஏராளமான ரசிகர்கள் தற்போது மைதானத்தை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமார், வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ரீயூனியன் நிகழ்ச்சியை காண பெரும் திரளான ரசிகர்கள் தற்போது மைதானத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். CSK அணி நிர்வாகம் தனது முன்னாள் மற்றும் தற்போதைய வீரர்களை ஒன்றிணைக்கும் விதமாக ரோர் 26 என்ற பிரம்மாண்ட ரீயூனியன் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டு அதற்கான தேதியை அறிவித்திருந்த நிலையில சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் மற்றும் தற்போதைய வீரர்கள் பங்கேற்கக்கூடிய ரோர் 26 என்ற நிகழ்ச்சி என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக கிட்டத்தட்ட வழக்கமாக கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்கு எவ்வளவு ரசிகர் வருவாரோ அதே போல தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கும் ரசிகர்கள் சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது IPL இந்த சீசன் தொடங்குவதற்கு முன்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில இந்த நிகழ்ச்சி என்பது திட்டமிடப்பட்டிருந்த நிலையில சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறக்கூடிய இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ரீயூனியன் என்பது தொடங்கி இருக்கிறது. CSK அணியினுடைய முன்னாள் மற்றும் தற்போதைய வீரர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி, அதாவது சரியாக 4 மணிலிருந்து 9 மணி வரை சேப்பாக்கம் மைதானத்துல இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல முன்னாள் வீரர்களாக பார்க்கப்படக்கூடிய சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஹைடன், முரளி விஜய், பத்ரிநாத், பார்த்திப் பட்டேல், முரளிதரன் உள்ளிட்ட அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியில ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக இசைப்புயல் AR ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கிறது. அதே போல நடிகர் சிவகார்த்தியினுடைய நிகழ்ச்சியும் பங்கேற்க இருக்கிறார். மேலும் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை CSK அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய வலைப்பயிற்சியும் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை CSKயின் முன்னாள் மற்றும் தற்போதைய வீரர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நடப்பு போட்டி என்பது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி முதல் 9 மணி வரை AR ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. IPL தொடர் என்பது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த கோடை காலங்களில் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும், விறுவிறுப்பாக ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போலதான் இந்த முறையும் IPL போட்டி என்பது எப்பொழுது தொடங்க இருக்கிறது என ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலையில இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த IPL போட்டி என்பது தொடங்கி இருக்கிறது. இருந்தாலும் இந்த IPL சீசன் தொடங்குவதற்கு முன்பாக ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதனால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். சென்னையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விற்பனை எல்லாம் ஆன்லைனில் தெரிவிக்கப்பட்டு டிக்கெட் எல்லாம் விற்பனை செய்யப்படும் நிலையில தற்பொழுது ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக கூடி இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு திரளான ரசிகர்கள் இந்த மைதானம் முன்பு கூடியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.